அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சத்தியமுள்ளவரை தியானிக்கிறோம், நித்தியரை தியானிக்கிறோம், சர்வ வல்லவரை தியானிக்கிறோம். ஆகையால் அதை தியானிக்கும் பொழுதும், இந்த தியானத்தை கேட்கும் பொழுதும் நம்முடைய இருதயம் ஒரு சிறிது பயபக்தியுடன் கேட்பது நல்லது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் என் முழு மனதோடு நான் அதை கேட்பேன் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆதியிலே பூமி இருந்தது, இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது. ஆனால் ஜீவன் இல்லை, ஒன்றிற்கும் உயிர் இல்லை. ஒரு ஜீவராசி அல்ல, ஒரு உயிருள்ள பிராணி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அனைத்திற்கும் உயிர் கொடுத்து உண்டாக்கி அவைகள் பலுகி பெருக செய்யக்கூடியவர் ஒருவர் உண்டென்றால் நானே ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசு ஒருவரே. என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆகையால் சகோதரனே, இயேசு கிறிஸ்துவே ஜீவனாய் இருக்கிறார். ஒரு விதைக்குள் உயிரை வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். எத்தனையோ விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள், ஒரு விதையை உருவாக்க முடியும். ஆனால் அந்த விதையை முளைக்க செய்ய அவர்களால் முடியாது. அது இயேசு ஒருவரால் தான் முடியும். ஆகையினால்தான் அந்த வார்த்தை மிகவும் பயங்கரமான வார்த்தை. நாம் சாதாரணமாக வாழ்க்கை அல்லது ஜீவன் என்பதை எப்படி சொல்லுகிறோம்? பிறப்பிற்கும் மரணத்திற்கும் இடையில் உள்ள காலத்தை தான் நாம் வாழ்க்கை அல்லது ஜீவன் என்று சொல்லுகிறோம். மனிதனுக்குள் சுவாசத்தை கொடுத்தவர் யார்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை, அதாவது மனுக்குலத்தை உருவாக்கும் பொழுது தேவன் செய்தது என்ன? மண்ணினால் ஆதாமை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மா ஆனான். அர்த்தம் என்னவென்றால், ஜீவாத்மா என்றால் மரணமே இல்லாத, முடிவில்லாத நித்திய வாழ்வு. ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஜீவனை கொடுத்திருந்தார். தன்னுடைய ஜீவனையே அவனுக்கு கொடுத்திருந்தார். தேவனுடைய ஜீவ சுவாசத்தையே அவனுக்குள் கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ பாவம் செய்த பொழுது அந்த ஜீவாத்மாவை இழந்து வெறும் மண்ணான ஆத்மாவாக மாறிவிட்டான். அவனுடைய சந்ததியாக வந்த நாமும் அந்த ஜீவா சுவாசம் நமக்குள் இராததினால் நாம் மண்ணாகத்தான்
இருக்கிறோம். ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் இந்த பாவ வாழ்க்கையை வெறுத்து நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர் மறுபடியும் எனக்கு ஒரு ஜீவனை தருகிறார். மறுபடி பிறத்தல் என்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தந்து ஆவியினால் பிறக்கச் செய்கிறார். மாம்சத்தில் பிறந்த என்னை நான் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது என்னை ஆவியில் பிறக்க செய்கிறார். சகோதரனே, இதை நீர் அறிந்து கொள்ளும். பரலோகத்தில் நீர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த மறுபிறப்பின் அனுபவம் உமக்கு இல்லை என்றால் உமக்குள் தேவனின் ஆத்துமா அல்ல ஜீவாத்மாவாக நீர் மாறவில்லை என்றால் உம்முடைய முடிவு பரிதாபம். அதனால்தான் அவர் அவ்வளவு திட்டவட்டமாக ஆண்டவர் சொன்னார். அவர் பிரசங்கமே அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். யார் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறானோ அவனுக்குள் தன் ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். அவன் மறுபடியும் ஜீவாத்மாவாகி இருக்கிறார். அதுதான் கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்பதின் அர்த்தம். பவுல் சொல்லுகிறான், இயேசுவோடு மரித்தேன், ஆனால் அவரோடு பிழைத்தும் இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஜீவ சுவாசம் என்னை உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நாளைக்கு உயிரோடு இருந்து நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், நான் பெரிய கம்பெனியை நடத்துகிறேன், நான் இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், இவ்வளவு மிஷினரிக்கு கொடுக்கிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் சொல்லுகிற உம்முடைய வாழ்க்கையை நீர் அறிவீரா? வேதம் சொல்லுகிறது அது நிழலை போல் கடந்து போகிற வாழ்க்கை. தரி நாடாவிலும் வேகமாய் நாட்கள் ஓடுகிற ஒரு காலம். எங்கள் வாழ்க்கையை ஒரு கதையைப் போல கழித்து போட்டோம் என்று சொல்லுகிற சகோதரனே, உம்முடைய சுவாசத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு நீர் பயப்படாமல், அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் உமக்கு எப்படிப்பட்ட இடம் மரணத்திற்கு பின் கிடைக்கும்? எபிரேயர் 9:27 தெளிவாக சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தப்பிக்க முடியாது. அன்றைக்கு என்ன செய்வீர்? அன்றைக்கு நீர் ரட்சிக்கப்பட முடியாது. அன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். நரகத்திற்கு போ, உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அந்த நிலையை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் அவன் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறான். லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நியாய தீர்ப்பிலே தேவன் உங்களை புறக்கணிப்பார் என்றால் அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசி, அதாவது விசுவாசித்தவர்கள் அனைவரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சகோதரனே, இயேசு தருகிற ஜீவனை பெற்றுக்கொள்ளும். உமக்கும் ஜீவனை தந்திருக்கிறார். ஆனால்
நித்திய ஜீவனுக்காக நீர் வாழ வேண்டும். அதை தரக்கூடியவர் அந்த இயேசு ஒருவரே. எனக்கு அன்பான சகோதரனே, உம்முடைய வாழ்க்கையில் அந்த நித்திய ஜீவனை பற்றி நீர் நினைத்திருக்கிறீரா? அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வாழ சில எளிய வழிகளை உமக்கு சொல்லுகிறேன். அதன்படி செய்யும் நீர் பிழைப்பீர். என்றைக்கு நீர் பரலோக வாஞ்சையால் பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டீரோ அன்றிலிருந்து உம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நீர் வெறுத்துவிட்டு உம்முடைய இஷ்டப்படி வாழாமல் இயேசுவின் சித்தப்படி வாழ ஆரம்பியும். இந்த நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தினமும் இயேசுவோடு உறவாடுங்கள். அதாவது அவரோட பேசுங்க. உறவு என்பது இருவர் அல்லது நண்பர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வது. நான் ஜெபத்திலே தேவனிடத்தில் என்னுடைய இருதயத்தின் பாரங்கள், என் பலவீனங்கள், என் பரிசுத்த குறைச்சல் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி எனக்கு இரங்கும் தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவரிடத்தில் மன்றாடி எனக்கு ஒரு வாழ்வை தேடிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவரும் என்னோடு பேசுவார். என் மனசாட்சியிலே அவர் பேசுகிற சத்தம் நன்றாக தெளிவாக கேட்கும். அவர் இந்த வேத வசனங்களின் மூலமாக என்னோடு பேசுவார். நான் தவறு செய்தால் வசனம் என்னை எச்சரிக்கும். தாவீது சொல்வான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆகையால் அந்த வசனம் தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தத்தை எனக்கு சொல்லுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அந்த ஜெபம் பண்ண வேண்டும். அவர் சத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள் இருக்க வேண்டும். ஒரு அடுப்பில் ஒரே ஒரு கட்டை எரிஞ்சா அது முழுசும் எரியாது, சீக்கிரத்தில் அணைஞ்சு போகும். அதே நேரத்தில் கூட 2 கட்டையை வச்சிருந்தா ஒன்று அணைகிற மாதிரி இருந்தால் அடுத்ததனுடைய நெருப்பினால் இது எரியும். அந்த விசுவாசிகளின் ஐக்கியத்துக்குள் இருப்பீர் என்றால் உமக்காக மற்றவர்கள் ஜெபிப்பார்கள், மற்றவர்களுக்காக நீரும் ஜெபிப்பீர். ஒருவராவது கெட்டு போகாமல் தேவனுடைய சித்தத்தின்படி ரட்சிக்கப்படுவதற்கு அது உதவும். சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியம். ஆகையால் தான் பவுல் சொல்லுவோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள். ஆகவே நாமும் கண்டிப்பாக சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு போகிறேன் போதும் என்று நினையாதிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும் முன் சனிக்கிழமை இரவு என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவரே, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வாரேன், எனக்கு வழியை சொல்லித்தாரோம், என் தப்பிதங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரோம் அப்படின்னு பாவ அறிக்கை செய்து வீட்டிலே ஜெபம் பண்ணுங்கள். வேத வசனத்தை வாசியுங்கள். அப்படியே படுக்கைக்கு செல்லுங்கள். தேவனோடு படுக்கைக்கு செல்லுங்கள். காலையிலும் எழும்பும் போதும் தேவனோடு, அவர் கிருபையோடும் புது கிருபைகளோடும் எழும்புங்கள். ஆலயத்திற்கு போங்கள், பரிசுத்தமாய் போங்கள். அந்த ஆலய வாசலில் நின்று, தேவனே,
எனக்கு இறங்கும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஆலயத்திற்குள் செல்லுங்கள். தேவன் கிருபையினால் உங்களை நிறைத்து தமது வீட்டின் நன்மையால் உங்களை திருப்தியாக்கி வீட்டுக்கு அனுப்புவார். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்த ஆராதனை உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஆராதனை இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. நரகத்தின் பிள்ளைகள். ஆயத்தம் இல்லாமல் வந்தால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆயத்தத்தோடு வந்தால் நீங்கள் மணவாளனோடு வீட்டிற்குள் பிரவேசிப்பீர்கள். அதான் ரெண்டாவது, விசுவாசிகளின் ஐக்கியத்தில் இருக்கணும், ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 9:23 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை காத்து கொள்வான். சாது சுந்தர் சிங் திபேத்தில் ஊழியம் செய்துட்டு ஒருவனோடு பேசிக்கொண்டே வந்தார். வழிப்போக்கன். முன்னால் பார்த்தால் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறான். அப்போ சாது சுந்தர் சிங் பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொன்னார், வா நாம் இவனுக்கு உதவி செய்து இவனை கேம்புக்கு கீழே கொண்டு வந்துடுவோன். அவன் சொன்னான், நான் இங்கே இவனுக்கு உதவி செய்துக்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போவேன், நான் போகிறேன்னு போயிட்டான். ஆனால் சாது சுந்தர் சிங் அவனை தூக்கி தன் முதுகில் போட்டுக்கொண்டு அவன் கைகளை பிடித்து கொண்டு அவர் மெதுவாக வந்தார். இந்த 2 பேர் உடம்பும் உரச அவங்களுக்குள் வெப்பம் வந்தது. அந்த மனிதன் உயிரடைந்து கொஞ்ச நேரத்திலே பலனடைந்து நடக்க ஆரம்பித்தான். இவர்கள் கொஞ்ச தூரம் போனால் நான் என் ஜீவனை காப்பாற்றணும்னு ஓடினவன் செத்து கிடந்தான். தன் ஜீவனை காப்பாற்ற விரும்பாமல் அடுத்தவனுக்கு ஊழியம் செய்த சாது அவர் ஜீவனோடு இருந்தார். இதுதான் ரகசியம். சகோதரனே, இயேசுவை நீர் பின்பற்ற வேண்டும் என்றால் உம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அடுத்த ஜீவனை பார்க்க வேண்டும். அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக அவனுக்காக நீர் சில காரியங்களை செய்யத்தான் வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனை காத்து கொள்ளும் ஒரு வழி. நித்திய ஜீவன் என்பது அது தேங்கி நிற்கும் தண்ணீர் அல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நதி ஓடுச்சுன்னா அந்த தண்ணீர் அநேகருக்கு தாகத்தை தீர்க்கும். சகோதரனே, உமக்குள் இருக்கிற ஜீவன் அது உம்மோடையே அடக்கி வைக்க முடியாது. அந்த ஜீவன் அநேகருக்கு பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த அநேகருக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கிற ஜீவ நதியாக உம்முடைய விசுவாசம் இருக்கும். அப்படி செய்வீரா? அப்படி என்றால் தேவனுடைய ஜீவன் உமக்குள் இருக்கும். இயேசுவே உமக்குள் வாழுவார். நேர் அநேகருக்கு இயேசுவை கொடுப்பீர், ஜீவனை கொடுப்பீர். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீரே ஜீவன். உயிரற்ற உலகை நீர் சிருஷ்டிக்கும் பொழுது சகலத்திற்கும் ஜீவன் கொடுத்தீர். ஆனால் மனிதனாகிய என்னை சிருஷ்டிக்கும் பொழுதோ ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்தீர். உம்முடைய ஜீவனையே எனக்குள் வைத்தீர். நான் என் பாவத்தினால் அதை இழந்து போனேன். ஆனால் நான் மனம் திரும்பி
உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன். மறுபடியுமாய் அந்த ஜீவனை எனக்கு தந்து நான் பரலோகத்திற்கு பாத்திரவானாய் ஜீவிக்க, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.